பாயா திட்டுக்கு குக் பண்ண போற இடியப்ப பிரியாணி. Everybody, we are family on the boat. We are going like a pirate, like a captain, like a... பாயா திட்டுக்கு குக் பண்ண போற இடியப்ப பிரியாணி. யார் இன்னைக்கு குக் பண்ண போற? அயாத் என்ன செய்ய போற இன்னைக்கு டின்னர்? பிரியாணி. அப்படி கட் பண்றே இல்ல. நான் கட் பண்ணி காட்டுறேன் போர்ட்ல. Okay sir. Assalamu alaikum, hope you all are doing good. So இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸுக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் அப்படின்னாலே ஒரு ஹாலிடே மூடுக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. அதுலேயும் சின்னவங்களுக்கு 3 வீக்ஸுக்கு ஸ்கூலில் லீவை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் லீவ் எடுத்திருந்தாங்க. ஸோ எப்போவுமே பரபரன்னு பிஸியாக இருக்கிற இந்த நாட்களில் கொஞ்ச நாள் லீவ் எடுத்து இது மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி வெளியில் போய் ஊர் சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங். ஸோ இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகினதுல இருந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறதே இல்லை. அதுவும் ஹாலிடே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வெளியில் அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும். அதுலேயும் இந்த டிசம்பரில் இங்கே UAE ஃப்ளாக் டே, அதே மாதிரி நேஷ்னல் டே எல்லாத்துக்குமே நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் இது மாதிரி வெளியில் போய் வரும்போதே நல்லாவே லேட் ஆகிரும். ஸோ வீடியோ அதுக்குன்னு செய்கிறதுக்கு டைமே கிடைக்கல. அதனால தான் 2 கிழமைக்கு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நியூ இயரில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி இந்த வருஷத்துடைய கடைசி வீடியோ இதுதான். அண்ட் இந்த 2024 பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் முக்கியமாக சின்னவர் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதாக இருக்கட்டும், அண்ட் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சதாக இருக்கட்டும், இது மாதிரி ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காமலும் போயிருக்கலாம். அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடலாம். ஏன்னா எப்பவுமே நமக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்கிட்ட இருந்து அல்லாஹ் நாடினா மட்டும்தான் நடக்கும். அதுலேயும் ஒரு ஹதீஸ் கூட இருக்குது, இந்த உலகமே எதிர்த்தாலும், இந்த உலகமே நமக்காக எதிர்த்து நின்னாலும் அல்லாஹ் நாடின ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் தந்தே தீருவான். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்குதோ அது எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து அல்லாஹ் நாடின விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் விருப்பப்பட்டிருப்போம். பட் அது நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம், நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். அதுக்கும் ஒரு பெரிய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம். ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய ஒரு நலவொண்டு அல்லாஹ் நமக்கு கட்டாயம் வச்சிருப்பான். இது நான் 100% அல்ல 200% என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக நம்புகிற ஒரு விஷயம்தான். எனக்கு சில நேரங்களில் நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் அவ்வளோ குயிக்காக கிடைச்சிடவே ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் நான் எனக்கே ஆறுதல் சொல்லிக்குவேன், இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய நலவு இருக்குது அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அப்படி நம்ம நினைக்கும் போதே நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு இனம் தெரியாத ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போவே உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் இந்த வருஷம் கிடைச்சிருக்குதோ, என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க.
இந்த vlog பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு vlog-ஆ செஞ்சுருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் புது விதமான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கெதர் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம எடிட் பண்ணும் போதும் சரி, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் சரி, அதை ரொம்ப நாள் கழித்து இப்போ பார்க்குற நேரம் மனசுக்குள்ளே ஒரு தனி விதமான சந்தோஷத்தோடு தான் இந்த வீடியோவுமே நான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சின்னவனுகள் 2 பேருமே ஸ்கூல் லீவ் கிடைச்சாலே போதும், அதுலேயும் வீக்கெண்டில் கூட எப்படா நம்மளை வீட்டில் இருந்து வெளியில் கூட்டி போவாங்க அப்படின்னு ஆசையாக பார்த்துட்டே இருப்பாங்க. அதுலேயும் ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னா சொல்லவா வேணும், ஒவ்வொரு நாளுமே மார்னிங்கே ஆரம்பிச்சிருவாங்க எங்கே சரி வெளியில் போவோம் அப்படின்னு. அண்ட் இது பார்த்திங்கன்னா அஜிமனில் ரெபிட் பார்க் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம நாட்டில் கார்னிவல் மாதிரி இங்கே எக்கச்சக்கமாக இது மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. அதுலேயும் இப்போ டிசம்பர் நியூ இயர் வரப்போகுது, அதுக்காக வேண்டி நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு vlogல நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த vlogல பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். யாரெல்லாம் கிச்சனில் கெட்டிக்காரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்காக தான் இந்த ஆன்லைன் குக்கிங் கிளாஸ். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வகையான ரெசிபி சொல்லி கொடுக்குறாங்க. 100 ரெசிபிஸ்மே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ரெசிபிஸ் தான். அண்ட் இவங்களை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக தொடர்ந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அண்ட் வரப்போகிற ஜனவரி 10ஆம் தேதி இவங்களுடைய 54வது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நம்ம கொடுக்குற காசுக்கு எந்த விதத்துலேயும் குறையே இல்லாத மாதிரி நல்ல அழகான முறையில் உங்களுக்கு இந்த 100 வகையான ரெசிபிஸையும் அவங்கக்கிட்ட இருந்தே படித்து கொள்ள முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட படித்த பிள்ளைகளோட ஃபீட்பேக்ஸும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போவே உங்களோட நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. வரப்போகிற ஜனவரி 10ஆம் தேதி 54வது பேட்சில் நீங்களும் ஜாயின் ஆகுங்க. Everybody, we are family on the boat. We are going like a pirate, like a captain, like Ayan. We are going. We are captain and we are Jacob. We are going on the boat. We are. Papa, you are captain. I am Jacob. He is the captain, Jacob.
நம்மளோட வயசையே நம்ம மறந்து இது மாதிரி வாய் விட்டு சிரிக்கிற தருணங்கள் எல்லாமே இவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு இடத்துக்கு போனாலும் சரி நம்மளால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ரசித்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் தான் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கே நல்ல ஒரு அர்த்தம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? அநேகமாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமானதாக அமைஞ்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமா கூட அமைஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்ல இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை என்னோடையுமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே எல்லா ஷாப்பிங் மால்ஸ்லேயுமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போடுவாங்க. அதுலேயுமே டிசம்பர் வந்தால் சொல்லவே தேவையில்ல, கிறிஸ்மஸுக்கு ஒரு ஆஃபர், அதே மாதிரி இயர் எண்டுக்கு ஒரு தனியாக ஒரு ஆஃபர் போடுவாங்க. அதுக்கப்புறமா தைப்பொங்கல், அதாவது ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறமா தைப்பொங்கலுக்கு வேறே ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஸோ நம்மளோட வீட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் செட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் இந்த டிசம்பர் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு நல்ல ஒரு டைனிங் டேபிள் செட் வாங்கக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் நான் வாங்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாக என் வீட்டுக்கு என்ன வாங்குறதா இருந்தாலும் மோஸ்ட்லி சஃபாரி மால், அதாவது ஷார்ஜாவில் இருக்கிற சஃபாரி மாலில் தான் வாங்குவேன். ஏன்னா ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக அங்கே தான் வாங்கக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஆஃபர் எல்லாமே போடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும், அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே அங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டைனிங் டேபிள் செட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா அடுத்த vlogல அதை சொல்லும்போது அண்ட் வீட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம்ஸ் வாங்குறதுண்டா கூட பார்த்து வாங்குவோம் இல்லையா? அதுலேயுமே நான் வந்து வீட்டுக்கு ஏதாவது வாங்குறதா இருந்தால் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி கலரில் இருந்து எல்லாமே பார்த்து தான் வாங்குவேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் செட் தான் வாங்கியும் இருந்தேன். இன்ஷால்லா அதை உங்களுக்கு அடுத்த vlogல காட்டுறேன். அப்போ தான் அவங்களுக்கு இன்னுமே பார்க்குறதுக்கு சஸ்பென்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி அந்த வீடியோ அழகாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லாஸ்ட் 2 வீக்ஸாக எந்த ஒரு வீடியோவும் போட இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி மெசேஜையோ இல்லாட்டி கமெண்ட்டையோ வாசிக்கும் போதோ நம்மளோட ஒரு வீடியோக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற நேரமே மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி முன்ன சொன்னது போல் இந்த 2024 எனக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மாமா மாமி துபாய்க்கு வந்ததாக இருக்கட்டும், நாங்கள் கட்டாருக்கு போயிட்டு மைனிமாரோட பெருநாள் கொண்டாடினதாக இருக்கட்டும், அதே மாதிரி யூடியூப்ல கிடைச்ச நிறைய சந்தோஷமான விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலியில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள் மறக்கவே முடியாது அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒரு சின்ன கவலை என்ன அப்படின்னா, இந்த 2024 எனக்கு ஸ்ரீலங்கா வர கிடைக்கவே இல்லை அண்ட் தங்கச்சிமாரை வந்து மீட் பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கவலையாக மனசில் இருந்துகிட்டே இருக்குது. பட் இன்ஷா அல்லாஹ் 2025 இந்த கவலையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக ஸ்ரீலங்காவுக்கு வரணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஸ்ரீலங்கா வரதா இருந்தால் உங்களுக்கு நிறைய ஸ்ரீலங்கன் vlog பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்கள் கூடயுமே அதையுமே நான் ஷேர் பண்ணிக்குவேன். அண்ட் நீங்களுமே நான் சொன்னது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இந்த வருஷம் நடந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எல்லாமே வாசிக்கிறதுக்கு நானுமே ஆசையாக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.